ஏன்னா இரட்சகர் நமக்கு துணையாய் இருக்கிறதுனால வேதனைகளை களைந்து, சங்கடங்களை களைந்து, பிரச்சனைகளை களைந்து நமக்கு சந்தோஷத்தை தந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை என்ன பண்ணுவேன், என் வீட்டிலே மகிழ பண்ணுவேன் அப்படிங்கிறார். சந்தோஷத்தினால் நிரப்புவேன், மகிழ்ச்சியினால் நிரப்புவேன். சோத்திரம். துக்கமுகமாய் இருக்க தேவன் நாம் துக்கமுகமாய் இருக்கிறதை அவர் என்ன பண்ணுகிறது இல்லை, விரும்புகிறது இல்லை. ஆமை சோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லி கடந்து போயிருக்கிறார். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன் கலங்கக்கூடாது தெரியுமா? இரட்சகர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு, இயேசு கிறிஸ்து மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை மாற்றி தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்ங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் எந்த பிரச்சனையும் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண முடியாது, கலங்கடிக்க முடியாது. அதனாலதான் இரட்சகர் சொல்லி கடந்து போனார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. வேதத்துல 365 முறை கர்த்தர் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறார், பயப்படாதே என்று சொல்லி. என்ன வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறார்? 365 வார்த்தை பதிவு பண்ணியிருக்கிறார். ஏன் தெரியுமா? வருஷத்துக்கு 365 நாட்கள் சத்துரு ஏதாவது கொண்டு வந்து நமக்குள்ளே ஒரு பயத்தையும் திகிலையும் வைக்கிறான். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அவன் பயமுறுத்துகிறவனாகவே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் பயமுறுத்தத்தான்பா செய்வான், ஆனா நீ என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதே என்று நமக்கு நேராய் கடந்து வரும்போது சத்துரு எவ்வளவுதான் பயமுறுத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோமானால் சத்துரு கொண்டு வருகிற காரியத்தை குறித்து நீங்களும் நானும் பயப்படாமல் இருப்போம். அல்லேலூயா. நீங்க ஜூ இது மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா சிங்கம், ஆமை, மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, அப்ப சிங்கம் கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. கிட்ட போய் நம்ம பார்க்கணும்னு ஆசை வரும். அது படுத்து கிடக்கும். அப்படி கிட்ட போய் நம்ம பார்க்கும்போது திடீர்னு என்ன பண்ணும், சில சமயங்கள்ல அது சீறி பாஞ்சு வரும். அப்படி பாஞ்சு வரும்போது நம்ம அறியாமலே என்ன பண்ணுவோம், பயந்து பின்னால போவோம். ஆனா அதுக்கு முன்னால கம்பி இருக்கு, அது ஒரு கூண்டுக்குள்ள இருக்கு. அது என்ன பாஞ்சு வந்தாலும், என்ன பலமான ஆக்ரோஷமா சத்தம் போட்டாலும் அந்த கம்பியை தாண்டி என்ன பண்ணாது, வராது. பிசாசு அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகைதோடி சுற்றி திரிந்தாலும், பயமுறுத்தும்படியான காரியங்களை கொண்டு வந்தாலும், கலக்கத்தை உண்டாக்குகிற காரியத்தை கொண்டு வந்தாலும் அவன் இரட்சகரை தாண்டி வர முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தாண்டி வந்துதான். உங்களுக்கு முன்னால எனக்கு முன்னால யார் இருக்கிறார்? சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எப்பொழுது எனக்கு முன்பதாய் ஆண்டவர் இயேசுவை வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஒரு பிரச்சனை என்னை தொடணும், ஒரு சூழ்நிலை என்னை தொடணும்னா இயேசுவை தாண்டி தான் வந்து என்னை தொடணும். அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஜூல இருக்கிற சிங்கம் தாண்டி வரணும்னா அந்த கம்பியை தாண்டி தான் வரும். தாண்டி தான் வந்து நம்மளை என்ன பண்ணணும், அது எவ்வளவு வேணாலும் ஆக்ரோஷமா கத்தலாம், ஆமா, அது உருமலாம், ஆனா அந்த கம்பியை தாண்டி என்ன முடியாது. ஆமா, அதனாலதான் சில சமயம் தைரியமா இருக்கிறவங்க அது ஆக்ரோஷமா கத்தலாம், தைரியமா நிப்பாங்க. அது சிங்கத்தை எதிர்த்துருவோங்கிற தைரியம் இல்ல, கம்பி இருக்கு, கூண்டு இருக்கு. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால அவங்க தைரியமா என்ன பண்ணுவாங்க. ஆமா, சில பேர் இன்னும் சீண்டி பார்ப்பாங்க, கல்ல தூக்கி அது மேல போட்டு பார்ப்பாங்க. எவ்வளவு தைரியம் பத்தியில சோத்திரம். சும்மா அதை கூண்டை விட்டு வெளியே வந்தா நின்ற முடியுமா? அதே போலதான் சாத்தான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவன் எவ்வளவு வேணாலும் வேலையை செய்யட்டும், இரட்சகர் எனக்கு பக்கபலமா இருப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு, ஆபத்து காலத்துல என்ன கூப்பிடு, நான் ஓடி வந்து உனக்கு என்ன பண்ணுவேன், உதவி செய்வேன், நான் தேவன் என்பதை நீ என்ன பண்ணுவாய், அறிந்து கொள்வாய் என்று சொல்லி இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் முழங்காலை முடக்கி இரட்சகர் இயேசுன்னு என்ன பண்ணணும், கூப்பிடும் போது கர்த்தர் தீவிரமாய் உதவி செய்வார். ஒட்டஞ்சத்திரத்துல மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல சோத்திரம் ஒரு இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆமை சோத்திரம், அவன் இயேசுவை அறிந்த பிள்ளை தான் எனக்கு மனைவியா வரணும்னு சொல்லி தாய் தகப்பனார் யார் என்ன சொன்னாலும் சோத்திரம் கல்யாணம்னு நடந்தா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைதான், சரி ஓகே அப்படின்னு சொல்லி கல்யாணமும் முடிச்சு வச்சாச்சு. ஆமை சோத்திரம் ஆண்டவருக்குள்ள நல்ல சுகமாய் வாழ்ந்தான். ஆமை சோத்திரம் அதுக்கப்புறம் அந்த பெண் கன்சீவானால். ஆமை சோத்திரம் பிரசவ காலத்துக்கு இந்த ஒட்டஞ்சத்திரத்துல தான் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப சோத்திரம் சூழ்நிலைகள் அனுகூலமா இல்லை. என்னன்னா சோத்திரம் பிரசவம் ஒரு பிரச்சனையாய் மாறினது, ரொம்ப கிரிட்டிக்கலாய் கடந்து போனது. அதனால மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, ஒன்னு தாயை காப்பாத்தலாம், இல்லைன்னா பிள்ளையை காப்பாத்தலாம், ரெண்டுல ஒன்னதான் காப்பாத்தலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொன்னாங்க, இப்ப ரெண்டையுமே காப்பாத்துறது எங்களுக்கு எப்படி கடினமான ஒரு பகுதி, சவால் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு,
அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் ஹாஸ்பிட்டல் அத்தனை பேர் இருக்கிறாங்கலாம் பார்க்கல, முட்டிக்கால் போட்டார், கரத்தை உயர்த்தினார். இயேசுவே என் மனைவிக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுகிறார். யாரு பார்க்கறாங்க பார்க்கல, ஏன்னா உயிர் போகுது, 2 உயிர் என்ன பண்ண போகுது. ஆமை சோத்திரம் உச்சக்கட்டத்தில் நிக்குது. கரங்களை உயர்த்தி அழுது இயேசுவே என் மனைவிக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கத்தி கூப்பிடுறார். எல்லாரும் ஒரு விதமா பார்க்கிறாங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஒரு செய்தி வருது, எப்பா உனக்கு நல்ல பிள்ளை பிறந்திருக்கு, 2 பேரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரன் வருகிறார். வந்து அவனை தட்டி, நீ கூப்பிட்ட இயேசு உனக்கு அற்புதம் செய்தாருன்னு சொன்னாராம். அல்லேலூயா. வேதவசனம் எவ்வளவு ஜீவன் உள்ளதா இருக்கு பாருங்க. ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடு. பக்கத்துல யார் இருக்கா, இவங்க இருக்கா, நமக்கு ஆபத்து நெருக்கமா இருக்கு. இயேசுவேன்னு சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ணணும், கூப்பிடணும். கூப்பிட்ட மாத்திரத்தில் அவர் தீவிரமா இறங்கி அவர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால பிசாசு பயமுறுத்துவான், அமை சோத்திரம். ஆனா கர்த்தர் சொல்றார், எதை குறித்தும் பயப்படாது. ஆண்டவர் இயேசுவை ஒரு மனுஷன் நம்புவானானால் எதை குறித்தும் அவன் பயப்படாமல் கலங்காமல் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் ஆழமாய் சில காரியங்களை சொன்னார். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. நாளைய தினத்தை குறித்து உலக மக்களை பிசாசு கவலையில வைக்கிறதா அவனுக்கு வேலையே. எப்படி கவலை வைப்பான் தெரியுங்களா? குழந்தை பிறக்கும், பிறந்தது பெண் குழந்தையா போயிரும். பெண் குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு வரும் பாருங்க ஒரு பெரிய துக்கம். என்ன சொல்லி துக்கப்படுவான் தெரியுமா? ஐயோ இந்த பிள்ளைய படிக்க வைக்கணுமே, இதை வளர்த்து ஆளாக்கணுமே, இதுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணுமே, இதுக்கு நகை நட்டு சேர்க்கணுமே. அவன் சந்தோஷம் முழுவதும் அழிஞ்சு போயிரும் பிறந்த உடனே. அல்லேலூயா. அது எத்தனை வருஷம் ஆக போகுது, எத்தனை ஆண்டுகள், குறைஞ்சபட்சம் 20 ஆண்டுகள் இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போகிற காரியங்களை பிசாசு கொண்டு வந்து வச்சு பயமுறுத்துறான். ஒண்ணு பிறந்துட்டா கூட சிலது சமாளிச்சிரும். 2வது பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், எப்படி இருக்கும் பாருங்க. சோத்திரம். 2வதும் பொம்பளை பிள்ளையா? 10 பொம்பளை பிள்ளை கொடுத்தா என்ன, கொடுத்தது கத்தர், அத்தனையும் கத்தர் போஷிப்பார். அல்லேலூயா. உலகத்துல சொல்றாங்க பழமொழி, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவானா. மரத்தை வச்சவன் பிள்ளையை கொடுத்தது கத்தருங்கிற உணர்வு நமக்குள் இருக்குமானால், தெய்வம் தான் எனக்கு பிள்ளையை தந்தார், அது ஆணோ பெண்ணோ கத்தர் தான் நமக்கு நம்முடைய கரங்கள்ல கொடுக்கிறார். அதை கத்தருக்காய் வளர்க்கணுங்கிற பொறுப்பையும் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பிள்ளையை பரிசுத்த பிள்ளையாய் பெற்றெடுக்கணும். பரிசுத்த சந்ததியாய் பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், வளர்த்து கொண்டு வரணும். துன்மார்க்க சந்ததியாய் போயிடக்கூடாது, குடிகார சந்ததியாய் போயிடக்கூடாது, பாவம் செய்கிற சந்ததியாய் போயிடக்கூடாது. பிள்ளைகளை தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறானா பரிசுத்த சந்ததியாய் என்ன பண்ணணும், வளர்த்து எடுக்கணும். அதுக்கு பரிசுத்தர்கிட்ட தான் கொண்டு வரணும். இயேசுகிட்ட கொண்டு வந்தாதான் பரிசுத்தமா அந்த பிள்ளை வளரும். மற்றபடி இயேசுக்குள்ள வராத எதுவும் எந்த ரூபத்திலும் பாவம் ஆட்கொள்ளும். அல்லேலூயா. ஒண்ணு போதை வஸ்து ஆட்கொள்ளும், இல்ல பாவம் ஆட்கொள்ளும், இல்லைன்னா பணம் ஆசை ஆட்கொள்ளும், இல்லைன்னா சோத்திரம் துன்மார்க்கம் ஆட்கொள்ளும். ஏதோ ஒன்று அவர்களை ஆட்கொண்டு அவர்களை துன்மார்க்க சந்ததியாய் இந்த உலகத்திலே வள வரும்படி சாத்தான் அந்த பாதையில நடத்துவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கரத்திலே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை விதைக்கணும், வேத வசனத்தை விதைக்கணும். பிள்ளைகள் தப்பு செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணணும், வசனத்தை சொல்லி, உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கிற, கர்த்தர் பார்க்கிறாரு, தப்ப முடியாது, அதனால ஒழுங்கா என்ன பண்ணணும், ஜீவிக்கிறதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை விதைச்சு 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 ஆமை சூத்திரம் எதிர்காலத்தில் பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல வந்து நிற்கணும். அல்லேலூயா. பாருங்க, நீங்க வரும்போதே நல்ல நெல்லெல்லாம் விதைச்சிருப்பாங்க. விதை விதைச்சு நல்லா சோத்திரம் அந்த, ஏன்னா நமக்கு 3 போகமும் நெல் விதைக்கிறாங்க. தேவன் நம்முடைய பகுதியை ஆசீர்வதிச்சிருக்கிறார். தண்ணீரை தாராளமாய் தந்ததுனால 3 போகமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா சோத்திரம். நெல்லை விதைச்சா நெல் வரும், எதை விதைக்கிறோமோ அதுதான் வரும். ஒருவேளை முள்ளு மரத்தை விதைச்சா முள்ளு மரம் தானே வரும். அதனாலதான் உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை விதைங்க. அந்த பிள்ளைகள் பயிராய் வளர்ந்து எதிர்காலத்திலே சமுதாயத்திலே நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்து தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அதனால பிள்ளைகளை பார்த்து பிறந்துச்சுன்னா அடுத்து 3வது பிள்ளை அப்படின்னா பேரே வச்சிருவாங்க, போதும் பொண்ணு. என்ன பொண்ணு, போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருவாங்க. எப்ப 4வது ஒண்ணு பையன் என்ன பண்ணணும், ஏன்னா அவன் வளர்ந்து வந்து அவனை 4 சாத்தினாத்தான் அவனுக்கு அறிவு வரும். ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும். ஆமே தவம் இருந்து பெத்து கடைசியில் அதுதான் ஐயா என்னை கண்ணீர் வடிக்குது. உலகத்துல ஒரு பழமொழி சொல்றாங்க, தென்னையை பெத்தா நல்ல இளநீர், பிள்ளைய பெத்தா ஏன் கண்ணீர் கீழ்ப்படிய மாட்டேங்குது, சொன்னதை கேட்க மாட்டேங்குது.
அதனால தாயார்கள் முதிர் வயதுல பிள்ளைகளுடைய நிலைமைகளை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு அநேக தாய்மார்கள் உண்டு, பிள்ளைகளை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாங்க. நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்காம இருக்கணும்னா பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கணும். எதை போதிக்கணும்? வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். அல்லேலுயா. ஆமா, அப்ப பிள்ளைகளுக்கு வசனத்தை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சொல்லி கொடுத்து சோத்திரம் வழி நடத்தணும். பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமே சோத்திரம். ஏன்னா பிள்ளைகள் நம்மளோடு மாத்திரமல்ல, உலகத்துக்கும் போறாங்க. படிப்பு நிமித்தமாய் உலகத்துக்கு போயிட்டு வராங்க, வேலை நிமித்தமாய் உலகத்துக்கு போயிட்டு வராங்க. உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு? தீமை நிறைந்ததா இருக்கு, பாவம் நிறைந்ததா இருக்கு, போதை வஸ்து நிறைந்ததா இருக்கு, அநியாயமும் அக்கிரமும். அதுல அவங்க கரைவிடாம வரணும்னா நீங்களும் நானும் பிள்ளைக்காக என்ன பண்ணணும்? செபிக்கணும். சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஒரு பக்கம் உங்களுக்கு புத்திமதி வசனத்தின் வழியாய் சொன்னாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? செபிக்கணும். ஏசப்பா, பிள்ளைகள் உலகத்துல போய் வராங்க, ஆண்டவரே நண்பர்கள் மூலியமாய் வஞ்சிக்கப்பட்ட கூடாது. ஆமா சோத்திரம். அதுபோல இந்த 15 வயசுல தாண்டி 25 வயசு வரைக்கும் அது ஒரு போராட்டம் இருக்கு. சோத்திரம். உலக சிநேகம் வந்துடும், எதிர்பாளர் இடத்துல ஒரு சிநேகம் வந்துடும், சாத்தா அதன் வழியாய் வஞ்சிக்கிறான். அப்படி ஒரு சிநேகம் பிள்ளைகளை என்ன பண்ணிடக்கூடாது? வஞ்சித்திடக்கூடாது. தேவனே பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் செல்போன் வஞ்சிக்குது, சிறியோர் பெரியோர் ஒருவரை விட்டு வைக்கிறது இல்லை. வாலிபர்கள் அதை விட படுபயங்கரமா வஞ்சிக்குது. ஆண்டவரே, மொபைலுக்கு விலக்கி என் பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணிக்கணும்? காத்துக்கொள்ளணும். பிள்ளைகள் எப்பெல்லாம் மொபைல் தொடறானோ அப்பெல்லாம் நான் வந்து நிற்பேன். பிள்ளைகள் சொல்லுவாங்க, எப்படியோ மம்மி என்ன பண்ணுது, ஒரு சைகை கொடுத்துருது, கரெக்டா எடுக்க, கரெக்டா வந்து நிக்க. அப்படியெல்லாம் இல்லை, தேவன் எனக்கு உணர்வை கொடுப்பார். நீ எப்ப எடுப்பேன்னு தேவனுக்கு தெரியும், அவர் எனக்கு சொல்லிடுவார். அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஆமா, நேற்றைய பொழுது கூட அப்படித்தான். சோத்திரம். உடனே மம்மி தான், எப்படி ஓன்ட்ட தானே ஃபோன் இருந்துச்சு, ஓன்ட்ட தானே ஃபோன் இருந்துச்சு, மம்மி எப்படி சொன்னுச்சு, அப்ப டேடி எப்படி வந்தாரு? சோத்திரம். தேவன் நமக்கு அழகாய் பிள்ளைகளுடைய தவறை காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். சாசு அவங்களுக்கு ஏமாற்றுவதற்கு சொல்லி கொடுப்பான். சோத்திரம். நம்ம என்னதான் படிச்சாலும் அது மண்டையில ஏறாது. சாசு சொல்றதா என்ன வேணும்? சீக்கிரமா ஏறும். ஆமா, அவன் சரக்கை ஏத்தி எப்படியாவது நஷ்டப்படுத்துறதுக்கு ரொம்ப தீவிரப்படுவான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் கண்ணும் கருத்துமா இருந்து நிச்சயமாய் பாதுகாத்து நடத்துவார். அதனால பிள்ளைகளுக்காய் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் தேவனை பிடித்துக் கொண்டு தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவினால் நிறைந்து பிள்ளைகள் வேதத்தை ஏந்தி படிச்சு அதன்படி நடக்கிற வரைக்கும் பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்திலே தாங்குகிறவர்களா இருக்கணும். இல்லைன்னா சாத்தா என்ன பண்ணிடுவான்? சூறையாடிடுவான். அநேக ஊழியருடைய பிள்ளைகளை சூறையாடுறான், அநேக விசுவாச பிள்ளைகளை சூறையாடுறான். ஏன் தெரியுமா? சோத்திரம். பிள்ளைகளுக்காக அவங்க என்ன பண்றது இல்ல? ஜெபிக்கிறது இல்ல, உபவாசம் பண்றது இல்ல. பிள்ளைகளுக்காய் மாதத்துல ஒரு நாள் உணவை ஒதுக்கி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து பிள்ளைக்காய் வேண்டினால் பிள்ளைக்காய் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாப்பார். அல்லேலூயா. எவ்வளவோ தீமைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சூழ்ந்து நிற்கு உலகத்துல. அதன் மத்தியிலிருந்து தப்பி வரணும்னா நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் என்ன பண்ணணும்? மன்றாடணும். எங்க நம்ம மன்றாடுறதே பெரும்பாடா இருக்கு, இப்ப பிள்ளைகளுக்கு வேற மன்றாடணுமா? அப்பத்தான் சமாதானமா வாழ முடியும். இல்லைன்னா முதிர்காலம் கண்ணீர் வெடிக்கணும். பிள்ளை வாழ்க்கை தாறுமாறா போயிருச்சுன்னா முதிர்காலம் நமக்கு சமாதானமா இருக்காது. அல்லேலூயா. அதனால ஆண்டவரை தெளிவாய் சொல்லி கடந்து போனார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருல. அப்ப பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து 2 சொட்டு கண்ணீரை விட்டுருங்க. கர்த்தர் கிருபையாய் தீமை அணுகாதபடி பிள்ளைகளை பாதுகாப்பார். பிள்ளைகள் வழி விலகினாலும் மீண்டும் அவங்களுக்கு ஒரு தட்டு தட்டி என்ன பண்ணுவார்? கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வந்து சேர்த்து பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 4வது பெண்ணு பிறந்துருச்சுன்னு வச்சுக்கவே, அவன் ஊரை விட்டு ஓடி போயிருவான். 4வது பெண்ணுடா அப்படின்னு சொல்லி. எத்தனை பெண்ணு வேணாலும் பிறக்கட்டும், உங்களுக்கு எனக்கு இயேசுநாதர் இருக்கிறார். அந்த பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர் தான். ஆமே சோத்திரம். இந்த பூமியில பிறந்த நாள் முதல் மரிக்கிற வரைக்கும் அதுக்கு வேண்டிய அத்தனை கர்த்தர் அதன் காலத்தில் தந்து நடத்துவார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பெண்ணு பிறந்துருச்சு, யாரும் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்படாது. ஆமா, இந்த உலகத்துல தான் இந்த காலத்துல தான் நிறுத்திட்டாங்க. 2ஓட போதும்பா. பொருளாதாரத்தின் அடிப்படையில சோத்திரம், அதுக்கு மேல போறது இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், பழுகி பெருகு, பூமியை என்ன பண்ணு, நிரப்பு அப்படின்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம 2ஓட நின்னுக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தினால பெற்று எடுத்துறணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தினால அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும்? கொண்டு வந்து சேர்க்கணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால நல்ல ஒரு விசுவாசமா இருங்க. சோத்திரம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மனுஷன் சோத்திரம் சபைக்குள்ள குடும்பமா கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, இயேசுநாதர் அறிஞ்சு விசுவாசிச்சு வந்திருக்கிறாருன்னு பார்த்தா அதுக்காண்டி அவர் வரல. சோத்திரம். எப்பா உங்க இடத்துல தான் என் நகையை கலட்டி வச்சிருக்கிறீங்க, அவன் நகையை வாங்கித்தான் ஒரே பாடுபடுத்துறான், என்னால நகை வாங்கி கொடுக்க
முடியல. பார்த்தேன், இப்படி ஒரு கூட்டம் நகை போடாம இருக்கே, இந்த கூட்டத்துக்குள்ள போய் தள்ளிட்டோம்னா இவன் என்ன பண்ண மாட்டா, நகை கேட்க மாட்டா. அப்படினே சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கு. அல்லேலுயா, கர்த்தர் சோத்திரம். புருஷன்மாரெல்லாம் நகை போட சொன்னாங்கன்னா இன்னும் 4 கேளுங்க. சோத்திரம். ஏன்னா சில மனைவிமார்கள் கலட்ட விரும்பினாலும் புருஷன்மாருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அது எப்படி அப்படின்னு சோத்திரம். இப்ப பவுனு அப்படியே கிருன்னு ஏறுது. ஆமா, என்ன ஏறுது பாரு, ஒரு நாளைக்கு அப்படி ஏறி. இப்ப 80ல வித்தது இப்ப எங்க வந்துருச்சு, 90 தாண்டி 95 7 தாண்டி 1ல வந்து நிக்குது. நகையை போட்டு பத்திரமா போய் வாங்க. திருட நிக்கிறாங்க. ஒரு பவுன் எடுத்தா அவனுக்கு 1 லட்சம் ரூபா. ஆமா, கொலை செய்யவும் அஞ்ச மாட்டாங்க. அல்லேலுயா. அதனால எங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது. நாங்க ஜாலியா எப்ப வேணாலும் போயிட்டு வரலாம். நான் காலேஜில் இருக்கும்போது சோதர மாப்பிள்ளை மாதிரி போவேன். கையில் ஒரு பிரேஸ்லெட், கழுத்தில் ஒரு செயின், கையில் ஒரு மோதிரம், அருணா வந்தாலும் வெள்ளி தான். சோத்திரம். பைக்கு அப்படி எல்லாம் கேட்பாங்க, என்னடா மாப்பிள்ளை மாதிரி வர அப்படிம்பாங்க. அப்போ தூக்குனாலே சோத்திரம் பல ஆயிரம். சோத்திரம் நம்மளை தூக்கிட்டு போனாலே. ஆனால் இயேசுநாதர் என் வாழ்க்கையில் வந்தார். அல்லேலுயா. டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னார். ஒன்று ஒன்றா வருது. அப்படியே ஒன்று ஒன்றா கழட்டி போட்டேன். சோத்திரம். இப்போ எப்போ எங்கே போனாலும் என்ன கிடையாது, நீங்களாம் நிம்மதியாக போயிருவீங்க. சோத்திரம். நைட்டில் பயணம் இருந்தால் தான் தெரியும். ஆமாம், எவனை பார்த்தாலும் திருட மாதிரி தான் இருக்கு. இவன் மொழியே சரியில்லை. அதனால இரவில் அவன் நைட் டிராவலில் தூங்க முடியாது. சோத்திரம். இந்த கையில் எப்படி ஒன்று பிடிச்சிக்குவான். சோத்திரம். கையை பிடிச்சிக்கணும், பிள்ளையில பிடிச்சிக்கணும். சோத்திரம். எப்போ எவன் ஆட்டையை போடுவான்னு தெரியாது. சோத்திரம். ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு கவலை இல்லை. குடும்பமாக எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். ஒன்றும் ஆட்டையை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. சோத்திரம். கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார், எப்படி இந்த பூமியில பிறந்தோமோ அப்படியே கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியே தான் இங்கே போறோம். அல்லேலுயா. சோத்திரம். நீங்க எவ்வளவு அணிஞ்சாலும் மரணம்னு ஒரு நாள் சந்திக்கும். அப்ப எல்லாத்தையும் உருவிடுமா. அம்மான்னு பார்க்க மாட்டான், அப்பான்னு பார்க்க மாட்டான், கணவன் பார்க்க மாட்டாங்க, மனைவி பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு குண்டுமணி தங்கத்தை போட்டு யாரும் அடக்கம் பண்ண மாட்டாங்க. அல்லேலுயா. அப்படி எங்கேயாவது அடக்கம் பண்ணுவாங்களா? அப்படி செஞ்சு பாருங்க. போனவன் வழியில கிடக்க அடுத்து நோண்டிடுவாங்க. டப்புனுக்கு பணத்தை தூக்கி போட்டு குண்டு பண்ணி எடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஆமா, ஒண்ணு விட்டு வைக்க மாட்டாங்க. புது துணியை கூட போட மாட்டாங்க. அதையும் உருவிட்டு பழசை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, எப்பா இந்த பூமியில என்ன பாடுபடுத்தினா தொலைஞ்சா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மண்ணவாரி போட்டுட்டு போயிடுவாங்க. அல்லேலுயா. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. வாசிச்சு வருகிற வாழ்க்கையில சொன்னாரு நம்முடைய ஆமை சோத்திரம் 4 விரற்கடை அளவுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு வேதம் சொல்லுகிறது. 4 விரற்கடை அளவுதான் நம்முடைய வாழ்க்கை. சுண்டி விரல், மோதிர விரலா, நடுவிரல், ஆள்காட்டி விரல். சுண்டி விரல்ங்கிறது எதை குறிக்கிறதுனா குழந்தை பருவத்தை குறிக்கிறது. எல்லா விரலோட சின்னதா இருக்கு. அதனால அது குழந்தை பருவம். மனுஷனுக்கு 4 பருவம், அதுல 1 குழந்தை பருவம். 2வது ஆள்காட்டி விரல். அது எப்பொழுதுமே தன்னை அலங்கரிக்க பார்க்கும். அந்த விரலுக்கு தான் மோதிரம் போடணும். எந்த விரலுக்கு? யாராவது கட்ட விரலுக்கு போட்டு பார்த்திருக்கீங்களா? சில பித்து பிடிச்சது போடும், அது நிறைய இருக்குன்னு போடும், போட்டுட்டு போகட்டும், அது விதிவிலக்கு. ஆனா இயல்பாகவே எந்த விரலுக்கு தான் போடுறாங்க? அதுக்கு பேரே மோதிர விரலாம். அது தன்னை அலங்கரிக்கிற இடம். அது வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் வந்துட்டாலே எல்லாருக்கும் என்ன இருக்கும், முன்னால கண்ணாடிக்கு முன்னால போய் எப்போதும் நிக்கணும். அந்த முடியை வச்சுக்கிட்டு அந்த முகத்தை வச்சுக்கிட்டு படுற பாடு பெரும்பாடு. சரி, அதான் வாலிப பருவம். 2வது. 3வது நடுவிரல், அதான் உயரமா இருக்கு. ஆமா, அது புருஷர் பருவம். கணவன் மனைவி குடும்பத்தை நடத்துகிற ஒரு பருவம். 4வது ஆள்காட்டி விரல், அது முதிர் பருவம். தப்ப சுட்டி காமிப்பாங்க, இப்படி காமிக்க மாட்டாங்க, இப்படிதான் காமிப்பாங்க. ஆமா, பெரியவங்க சின்னவங்களை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா நீ இப்படி செய்யக்கூடாது, தவறு அப்படின்னு. முதிர் பருவம். ஒரு மனுஷனுக்கு 4 பருவம், அதனோட அவனுடைய வாழ்க்கை முடிகிறது என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலுயா. அப்புறம் என்ன கட்ட விரல் எதுக்குயான்னு கேட்கிறீங்களா? அவர் தான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கையை வெற்றியா அமைத்து கொடுப்பார். கரந்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலுயா. நீங்க எந்த பருவத்துல இருந்தாலும் இரட்சகர் இல்லைன்னா அந்த காரியத்தை ஜெயமாக்க முடியாது. நீங்க எந்த பொருளை வேணாலும் எடுங்க, கட்ட விரல துணையா வருதா இல்லையான்னு பாருங்க. எந்த பொருள் நீங்க ஒரு விரல பயன்படுத்தலாம், 2 விரல பயன்படுத்தலாம், ஆனா அத்தனைக்கும் எது வந்து நிற்கும்? கட்ட விரல் வந்து நிற்கும். அப்ப அத்தனை பருவத்துக்கும் இயேசு துணையாய் நிற்பாரானால் அந்தந்த பருவத்துல நீங்க வெற்றியாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலுயா. அதனாலதான் வெற்றின்னு சொல்லும்போது எப்படி காமிக்கிறாங்க? வெற்றியை கொடுக்கிறவரே இயேசுதான். ஆமென் சோதரன். ஜெய கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நமக்காய் சிலுவையில் என்ன பண்ணார்? சாத்தானுடைய தலையை நசுக்கி அவர் ஜெயித்து உயிர்த்தெழுந்து போனார். அதனால நீங்களும் நான் எப்படிதான் இருப்போம்? சாத்தானை நசுக்கி அவனுடைய திட்டங்களை முறியடித்து எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்களாகவே இருப்போம். அல்லேலுயா. கர்த்தர் நல்லவர். கட்ட விரல் மட்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா பாருங்க,
இந்த சுகர் வந்த பேஷண்ட்டை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு கட்ட விரல் எடுத்துருவாங்க. எந்த விரல் எடுப்பாங்க? ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டார். அவரால் ஒரு நடக்க கூட முடியாது, அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. எந்த விரலை எடுத்தாலும் பரவாயில்லப்பா, கட்ட விரல் எடுக்கக்கூடாது. கட்ட விரல் மிகப்பெரிய ஒரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும், சரீர பிரகாரமாகவே. சரி, போகட்டும். அது போலதான் நம்ம வாழ்க்கையில இயேசுங்கிற ஒரு பகுதி இல்லைன்னா அந்தந்த பருவம் வீணா போகும். அந்தந்த பருவம் அவங்களுக்கு சங்கடமும் வருத்தமும் கண்ணீரும் வேதனையும் கவலையுமாய் போகும். என் குழந்தை பருவத்தில் இயேசு அறியல, ஆனா வாலிப பருவத்தில் இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அந்நாள் முதல் இந்நாள் வரையும் இரட்சகரோடு 20 ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து சமாதானத்தோடு சுகமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் தேவைகள் எதுவானாலும் தெய்வம் சந்திக்கிறார். ஒன்றுக்கும் எதை குறித்து என்ன பண்றதில்ல, கலங்குகிறதே இல்லை. எதற்காய் சொல்ல வந்தனா, கலங்காதீங்க பயப்படாதீங்கிற ஒரு பகுதிக்காக தான் இவ்வளவு விளக்கம் வருது. அதனால இரட்சகர் இருக்கிறார். இயேசுநாதரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர் நமக்கு முன்னாலே இருக்கிறார். எதுவும் நம்மளை அணுக விட மாட்டார். எல்லா தீமையும் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? நன்மையாய் மாற்றி கொடுப்பார். அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? சங்கீதம் 90:3 வாசிங்க. நீர் மனுஷரை நிர்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள். ஆண்டவர் மனுபுத்திரரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், திரும்புங்கள் சொல்றார். என்ன பண்ணணுமா? திரும்புங்கள். இப்ப நான் சொன்ன எல்லா நன்மை ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டதெல்லாம் உங்க வாழ்க்கையில அதை விட மேலா வரணும்னா நீங்களும் நானும் ஒரு காரியம் செய்யணும்னு தெய்வம் விரும்புறார். என்ன செய்யணும்னா மனம் திரும்பணும். என்ன திரும்பணும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. திரும்ப சொன்னானே அப்படி திரும்பிடாதீங்க. நம்முடைய மனசு திரும்பணும். நம்முடைய மனசு என்ன பண்ணணும்? என்ன மனசு திரும்பணும்? உலகத்துல பலவிதமான நம்பிக்கைக்குள்ள இருந்தோம் பாத்தீங்களா? நம்முடைய முன்னோர்கள் வழிநடத்தி வந்தாங்கல்ல, பலவிதமான பாரம்பரிய சடங்குகளுக்குள்ள கடந்து வந்தோம் பாத்தீங்களா? பலவிதமான நம்பிக்கைக்குள்ள போனோம். நேற்றைய தினத்துக்குள்ள ஒரு சகோதரி பலவீனம், சோத்திரம் ஜெபிக்கலான்னு போனேன். சோத்திரம் கையில பார்த்தா வரிசையா கயிறா கட்டி வச்சிருந்தாங்க. ஜெபிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை கயிறு மேல இருக்குது. அவங்களுடைய நம்பிக்கை எது மேல இருக்கு? கயிறு மேல இருக்கு. அந்த கயிறு காப்பாத்துமா? அந்த கயிறை தயாரிச்ச மனுஷன் தானே. அப்ப நம்பிக்கை பாருங்க, ஒரு கயிறு என் வாழ்க்கையை நல்லதாக்கும் என்ன பண்றாங்க? கயிறை கட்டுறாங்க. வேதம் சொல்லுகிறது அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவ கயிறை அவர்கள் கரங்களிலே கட்டி இருப்பார்கள். அல்லேலூயா. சில பேர் திஷ்டிக்காய் எங்க கட்டுறாங்க? காலில் கட்டுறாங்க. நான் இந்த ஊர்ல தான் பார்த்தேன், வேற எங்கேயும் பார்த்தது. எங்க ஊர் சைடுல காலில் கட்ட மாட்டாங்க. ஆமா, ஒரு காலில் கட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க? என்னடான்னு பார்த்தா படிச்சதும் கட்டி இருக்கு, படிக்காதும் கட்டி இருக்கு. என்னடான்னு கேட்டேன். ஒருத்தர் கேட்டேன், அவர் காலேஜில் ப்ரொஃபஸர் வருவார். அப்பயாவது வந்து நம்மளை வந்து மீட் பண்ணுவார், ரொம்ப நேரம் பேசுவார். அவருக்கு ஆண்டவர் இயேசுவை குறித்து நல்லா தெரியும். வெளியில போனா சுவிசேஷம் அறிவிப்பார், ஜெபம் பண்ணுவார். நம்ம ஊருக்குள்ள வந்தா அவருக்கு இயேசுனாருக்கு சம்பந்தமே இல்லாதது போல இருப்பார். காலில் கயிறை கட்டி இருந்தார். ஐயா எதுக்கையா கட்டி இருக்கீங்கன்னு கேட்டேன். எனக்கு அதன் மேல உடன்பாடு இல்லை, ஆனா என் குடும்பத்தார் சொல்லி இருக்கிறாங்க, அதனால காலில் கட்டி இருக்கிறேன். சரி, எதுக்காண்டி கட்டிருக்கீங்க கேட்டேன். அதோ திஷ்டிக்காக. ஆமா, ஏதோ அவருக்கு பாதிப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால யாரோ கண்ணு வச்சுட்டாங்க, யாரோ முழி வச்சுட்டாங்க, அதனாலதான் பாதிப்பு வருது. அதனால ஒரு கயிறை என்ன பண்ணிக்கீங்க? ஆடு மாடுக்கு கயிறை போட்டு கட்டி போடுறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி மனுஷர்களுக்கு கைகளிலும் கால்களிலும் கயிறை கட்டி இதன் மீதெல்லாம் ஒரு நம்பிக்கைக்குள்ள கடந்து போறாங்க. இதை விட்டு மனம் திரும்புங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. கயிறை நம்பாதே. நான் ஆண்டவருக்குள்ள வந்தோட முதல்ல கொளுத்தின புத்தகமே ஜாதகம் தான். என் தகப்பனார் ஜாதக புத்தகத்தை புட்டுக்கிட்டு இப்படியே திரிவார். நான் சொன்னேன், முதல்ல நான் மனம் திரும்பிட்டேன். இந்த ஜாதக புத்தகம் இருக்கிறதுனால தான் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், இதை பார்க்கிறாரு. முதல்ல என்ன பண்ணேன், எரிச்சிட்டு. நீங்களாம் எரிச்சிட்டீங்களா? பத்திரமா வச்சிருக்கீங்களா? வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பல நோய்களையும் பேய்களையும் கொடுத்து உங்களை திருந்தும்படி அனுமதிச்சு என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசு தெய்வம்னு வந்ததுக்கு அப்புறம் மற்ற காரியத்தை நம்ப வேண்டிய அவசியம் என்ன? பிறந்த தேதியை குறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமா, சோத்திரம். சில நேரங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, குறிச்சு வைக்கிறாங்க. நேத்து ஒருத்தர் வந்தார், புதன்கிழமை வேலையை ஆரம்பிச்சிடலாம், நல்ல நாள் அப்படின்னாரு. என்னப்பா நல்ல நாள்? எங்களுக்கு அந்த நாள்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல காரியம் செய்வோமானால் அதெல்லாம் நல்ல நாள் தான், கெட்ட காரியம் செய்வோமானால் அதெல்லாம் கெட்ட நாள் தான். அல்லேலூயா. நல்ல நாள் கெட்ட நாள் ஒன்றும் கிடையாது. செய்கிற செயல்களை வச்சுத்தான் நல்லது கெட்டதுன்னு பிரிக்கலாமே ஒழிய நல்ல நாள் கெட்ட நாள் என்று தெய்வம் அப்படி படைக்கல. தெய்வம் எப்படிதான் வச்சிருக்கிறார், இந்த உலகத்தை படைச்ச அத்தனை நாளை எப்படிதான் வச்சிருக்கிறார்? நல்ல, அவர் படைச்சிட்டு எல்லாத்தையும் நல்லது என்று தேவன் கண்டார். அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு இதுல ஒரு நம்பிக்கை உண்டு. நல்ல நாள் இந்த நேரத்துல செய்யணும். கண்டிப்பா உங்களை நல்ல நேரத்துல, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது சேர்க்கிறேன்ப்பா, ஹார்ட் அட்டாக் வரட்டும். உங்களுக்கு நல்ல நேரம் எப்பன்னு பார்த்து என்ன பண்றேன், அதுக்குள்ளாட்டி உங்க சோழி முடிஞ்சு போகும். அல்லேலூயா.
அப்ப அறிவு அதுக்கு மட்டும் நல்ல நேரம் பார்க்க வேண்டியது தானே? பார்க்கணுமா இல்லையா? உயிர் போற பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ராவு காலமா இருக்கு நேரம். இனி 6 மணி நேரம் கழிச்சு தான் நல்ல நேரம் வரப்போகுது. அந்த நல்ல நேரத்துல போய் சேர்த்தவனா அதுதான் அவனுக்கு கெட்ட நேரமா போயிடும். அல்லேலூயா. அதுல எல்லாம் என்ன வராது, அதுல எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க மக்கள். அதெல்லாம் உடனே 108 அடிச்சு எங்க போயிருவாங்க. ஆமா, டாக்டரே வரலைனாலே டே அவன் சொல்லுவான் நல்ல நேரம், நீ எந்த நேரமா இருந்தாலும் முதல்ல நீ வந்து பாருன்றுவான். அதனால நல்ல நாள்னு ஒண்ணு கிடையாது. அதன் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டு என்னவனு திரும்பு. சில பேருக்கு பள்ளி கத்திரக்கூடாது. பள்ளி என்ன பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் இந்த இடத்துல பேச வருவாங்க, பள்ளி கட்டணும்னு அப்படியே அப்படிம்பாங்க. ஐயோ அதுதான் கத்துது, உனக்கு என்னய்யா அவன் சொல்றது, அது பசிக்கு கத்துது. அதுக்கு என்ன பசியோ தெரியல, அது இறை வந்திருக்கு, அந்த இறைய பார்த்தோன்னே சந்தோஷத்துல கத்துது. இவங்க சொல்றதுக்கு அது கத்துறதுக்கு அப்படி மேட்சிங்கா வந்த உடனே பள்ளி சொல்லுதான். நம்ம லாங்குவேஜ் அதுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இல்ல அது லாங்குவேஜ் ஆச்சு உங்களுக்கு தெரியுமா? பள்ளி கத்துட்டா உடனே என்ன பண்ணிடுறது, நம்ம செய்யறது ஏதாவது ஒண்ணு. அது நீங்க எப்போ நீங்க என்னைக்கு அதனால கத்திக்கிட்டு தான் இருக்கு. அது என்னமோ தெரியல, மற்ற பிராணியெல்லாம் கத்தத்தான் செய்து, பள்ளியை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த நம்பிக்கையை விட்டு என்ன பண்ணுங்க, திரும்புங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் மூட பழக்க வழக்கம். முன்னோர்கள் அறியாமல் அந்த காரியங்களை செய்து வந்தார்கள். நீங்களும் நானும் அப்படி செய்ய வேண்டாம். இவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார். தெய்வத்தை ஒருவரும் காண முடியாது, ஒருவரும் காணக்கூடாத பரஞ்சோதியாய் அவர் இருக்கிறார். அவர் படைச்ச காத்தே பார்க்க முடியல, எங்கிட்ட அவரை பார்க்கிறது. இன்னைக்கு தெய்வத்துக்கு உருவங்களை உண்டாக்கி, சுருவங்களை உண்டாக்கி, படங்களை உண்டாக்கி, ஓவியங்களை உண்டாக்கி, அவைகளை தெய்வம் என்று நம்பி அவைகளை நமஸ்கரிக்கிற இடத்திற்கு நேராக என்ன பண்றாங்க, மனித சமுதாயம் கடந்து போகுது. ஆனா நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை விட்டு இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவருக்கு ரூபம், சொரூபம், படம், ஓவியம், சிலை ஒன்றும் இல்லை என்கிற அந்த நம்பிக்கைக்குள் வர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறார், ஊழியக்காரர். உடனே ஆடியோ போட்டுருவேன், சோத்திரம் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க. ஒரு பாட்டு, கிறிஸ்தவ பாட்டு தான், பாட்டு முழுக்க இயேசுநாதருடைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு. இயேசுநாதருடைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் நானும் எந்த பாட்டு வச்சாலும் சரி, இயேசுநாதரை போல ஒரு படத்தை என்ன பண்ணக்கூடாது. இயேசுநாதருக்கு அந்த படம் யார் சொன்னது? அவரே எனக்கு உருவம் இல்லைன்னு என்ன பண்ணிட்டு சொல்லி கடந்து போய் இருக்கும்போது அநேகர கிறிஸ்தவர்களை, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே வஞ்சிக்குது. வீட்டில் ஒரு போட்டோவை தொங்க விட்டு இருக்கிறாங்க, இயேசுநாதரை போல ஒரு படத்தை. அதனால சோத்திர ஸ்டேட்டஸ்ல வரிகள் நல்லா இருக்கும், பாடல் நல்லா இருக்கும். அதுல நான் ஒரு இயேசுநாதர் மாதிரி ஒரு போட்டோ வந்துருச்சுன்னா அந்த ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை என்ன பண்ணிடுவேன், அவாய்ட் பண்ணிடுவேன். அதனால அப்படி வைக்காதீங்க. அப்புறம் நீங்களே ஒரு விக்கிரக காரியத்தை என்ன பண்றீங்க, மற்றவங்க பார்க்கும்போது அதை என்ன நினைப்பாங்க, இந்த இயேசுநாதர் படத்தை தான் தெய்வம்னு நினைப்பாங்க. ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. இருளிலே வாழுகிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரந்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால உருவ வழிபாட்டை விட்டு, உலகத்தில் இருக்கிற பொய்யான நம்பிக்கையை விட்டு, மந்திரவாதங்களை விட்டு, சாதகத்தை விட்டு, குறி கேட்கிறதை விட்டு, ராசி பலனை விட்டு, நாள் பார்க்கறதை விட்டு, நேரம் பார்க்கறதை விட்டு, பாரம்பரிய சடங்குகளை விட்டெல்லாம் என்ன பண்ணிருங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் திரும்புவீங்களா? அல்லேலூயா. திரும்பினால் தெய்வம் ஆசீர்வதிப்பார். தேவன் மனம் திரும்பணுங்கிற ஒரு பகுதி அல்லாமல் வேற எதையும் நம்மள்ட்ட என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. நீங்களும் நானும் மனம் திரும்பிட்டா கர்த்தர் நம்மளை ராஜாவாய், ராஜாத்தியாய் வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. ஏன்னா வானம் பூமி அதன் நிறைவு அத்தனை யாருடையது? கர்த்தருடையதா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தெய்வம் நமக்கு தந்து என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பார். அதனால உலக நம்பிக்கையை விட்டு மனம் திரும்புங்க. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, யாரு? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்னைக்குமே மொட்டையா இயேசுன்னு சொல்லாதீங்க, அவர் ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் சொல்லி பலவர். மொட்டையா இயேசு இயேசுன்னு சொல்லாதீங்க, ஆண்டவராகிய இயேசு. அதனால அந்த ஒரே ஒரு நம்பிக்கை போதும். இந்த பூமி முழுக்க வாழ்ந்து அந்த நித்திய பாக்கியத்தை அடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு உதவி செய்வார். ரைட். அடுத்து எதை விட்டு மனம் திரும்பணும் அப்படின்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். எதை விட்டு மனம் திரும்பணுமா? இன்னைக்கு உலகத்துல பாவ வாழ்க்கை நிறைஞ்சு மலிஞ்சு கிடக்குது. எங்கிட்டு திரும்பினாலும் பாவம் தான், அசுத்தம் தான், ஆபாசம் தான், இச்சைகள் தான். அப்படிப்பட்ட தீமை நிறைந்த உலகமா இருக்கு. அதன் மத்தியில நீங்களும் நானும் ஆமை சோத்திர பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழணும். எப்படி வாழணும்? நம்முடைய பார்வையின் சிந்தனை எப்படி இருக்கணும்?
பரிசுத்தமா இருக்கணும். யாரை பார்த்தாலும் சகோதரனை போல சகோதரியை போல பாவிக்கிற ஒரு பார்வையா இருக்கணும். ஒரு தகப்பனை போல தாயை போல பார்க்கிற பார்வையா இருக்கணும். பிள்ளையை பார்க்கிறதை போல பிள்ளைகளை பார்க்கிறதை போல பார்க்கிற ஒரு பார்வையா இருக்கணும். நம்முடைய நினைவுகள் எண்ணங்களும் சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் அது வல்லமை உள்ளதாகவும், ஆமா சோத்திரம், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவை ஊனியும், ஆமே ஆத்துமாவை ஆவியும் கணுக்களையும் ஊனியும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? கவனிக்கிறீங்களா? இருதயத்தின் நினைவு, மனதின் யோசனை எல்லாவற்றையும் அவர் பிரிச்சு பார்த்துருவாராம். நீ நல்லதை யோசிச்சியா பொல்லாததை யோசிச்சாயா என்ன பண்ணுவாராம்? பிரிச்சு பார்த்துருவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் அவர் நம்மள்ட்ட பரிசுத்தத்தை என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். அதனால பரிசுத்தத்திற்குள்ள வரணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அடுத்து ஆண்டவர் மனம் திரும்ப சொல்கிறார். எதை விட்டு தெரியுமா? போதை வசத்தை விட்டு என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். இன்னைக்கு மனித சமுதாயத்தை ஆட்டி படைக்குது. அநேக குடும்பங்களை சீரழிக்குது. பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் சீர்கெட்டு போகுது. இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணி கொண்டு இருக்கு? படு பயங்கரமாய் போய் கொண்டு இருக்கு. இப்படியே போனா எங்க போகுமோ தெரியாது. அதனால பெரிய அழிவை சந்திக்கும். அதனாலதான் இந்திய தேசத்திலே நம்முடைய தமிழகத்திலே பூரண மதுவிலக்கு உண்டாகும்னு சொல்லி ஊக்கமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் அப்படிப்பட்ட பகுதிக்கு நேரை கொண்டு செல்வாராக. அல்லேலூயா. ஆமென். போதை வஸ்துக்கு அடிமையாய் இருப்போமானால் அதை விட்டு நம்ம திரும்பினாதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. சில பேருக்கு சில கேள்விகள். ஐயா திரும்பணும்னு நினைக்கிறேன் முடியல, திரும்பணும்னு நினைக்கிறேன் முடியல. நல்லது. சில விஷயங்கள் நம்மளுடைய பலத்தினால முடியாது. ஆனா தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து என்னை எப்படி என்ன பண்ணிரும்? என்னை விடுதலை ஆக்கிருங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு நாம் நிற்போமானால், கண்ணீரை பார்க்கிற தேவன், தாயுள்ளம் கொண்டவர், மனம் இறங்கி அந்த பகுதியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில பேருக்கு பாவத்தை விட முடியல, சில பேருக்கு போதை வஸ்தை விட முடியல. இப்படி பலவிதமான காரியத்திலே நாம் சிறைப்பட்டு கிடந்தால் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். நீங்க அவர்கிட்ட உதவி கேட்கணும். அல்லேலூயா. அப்ப இவைகளிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அதை தொடர்ந்து ஆமை ஸ்தோத்திரம் பண ஆசையை விட்டு என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். இன்னைக்கு உலகத்துல ஸ்தோத்திரம் பணத்துக்கு மயங்காத ஆளே கிடையாது. பணம்னா பணமும் என்ன பண்ணுமா? ஆண் வாயை திறக்குமா. கடைசியில் சாகும் போது ₹1 வச்சுத்தான் புதைக்கிறாங்க. ஸ்தோத்திரம் பணத்தோட எங்க போ? பாதாளம் போ. பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு உலகம் தான் சொல்லுது. உலகத்துல என்ன சொல்லி வச்சிருக்காங்க? பணம் இருந்தா என்ன 10 செய்யும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். தெளிவாதான் சொல்றாங்க. பணம் இருந்தா துணிகரமா வாழலாம், இஷ்டம் போல வாழலாம், நல்லா குடிக்கலாம், வெறிக்கலாம், கும்மாலாம் அடிக்கலாம். ஆமா சோதரன் எல்லா அநியாயத்தையும் செய்யலாம். செஞ்சுட்டு இந்த பணம் அவங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? பாதாளத்துல தான் கொண்டு போகுமே ஒழிய பணம் ஒரு நாள் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. பரலோகம்னா என்ன? இறைவன் எடுக்கிற இடம். பாருங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. யாராவது செத்து போனா, ஆமா இன்னார் இறைவனடி, அவன் சொல்றதுனால எல்லாம் சேர முடியாது. ஆனா அவங்க வழக்க சொல்ல என்ன பண்ணுவாங்க? சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லட்டும். அந்த இறைவனடி சேர்கிற இடம் தான் பரலோகம். அல்லேலூயா. அததான் சொர்க்க பாக்கியம் என்று சொல்றாங்க. இந்த பூமியில கொஞ்ச கால வாழ்க்கை 70, அதை தாண்டினா 80. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையின் ஓட்டம் என்ன ஆகும்? முடியும். அதுக்கு மேல உயிர் இருந்தா நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா? என்கிட்ட ஒரு மன்றாட்ட வப்பிய ஒரு அம்மா வச்சிருக்கிறாங்க. நான் வாழ்ந்தது போதும், நான் வாழ்ந்தது போதும், சீக்கிரமா ஏசப்பா என்னன்னு சொல்லுங்க, எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு மன்றாட்டை வச்சிருக்கிறாங்க. நான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் பரிசுத்தப்படுத்தி உங்க ராஜ்யத்தில் என்ன பண்ணுங்க? சேர்த்துருங்க. இந்த பூமியில வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லை. வயது மூப்பின் நிமித்தமாய் பலவிதமான பலவீனங்களை சந்திக்கிறதுனால இந்த பூமியில வாழ்ந்தது போதும், அவர்கிட்ட போறேன் அப்படின்னு நிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால 80 தாண்டவுட நீங்களும் நான் அதைத்தான் சொல்லுவோம். ஏன்னா சோத்திரம் அப்படி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு நெருங்கும். அதனால 80 வயது வரைக்கும் வாழ்ந்தா போதும். அப்படி இருக்கிற காலம் எப்படி இருக்கணும்? நடைபெணமா இருக்கக்கூடாது, பலத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. 80 வயதானாலும் 120 வயதுல மோசேயுடைய கண்கள் இருளடையவில்லை. அல்லேலூயா. அதனால சோத்திரம் சாகிற வரைக்கும் நடவடையோட இருக்கணும். சும்மா படுத்துக்கிட்டு 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? பிள்ளைகளை தொந்தரவுப்படுத்திட்டு இருக்க கூடாது. சொல்றது புரியுதா? நான் ஒரு முறை வடமதுரைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு குடும்பத்தை சந்திச்சேன். ஒரு குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்காண்டி வர சொல்லியிருந்தாங்க. அவங்க இந்து குடும்பம். சரி அப்படின்னு நான் போயிருந்தேன். அது ஒரு லைன் வீடு, இங்கிட்டு 4 வீடு, அங்கிட்டு 4 வீடு. ஆமா, அதனால எல்லாருமே பக்கத்துல அருகாமையில நான் சொல்றதெல்லாம் கேட்குது.
முன்னாலதான் உட்காந்து சோத்திரம் அந்த பிள்ளைக்கு சொன்ன இயேசுவை நம்புமா உனக்கு குழந்தை வாக்கம் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆமா ஆமா இவர் இயேசுவை வந்து சொல்ல வந்திருக்கிறார் அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நான் வரும்போது ஒரு காரியத்தை சந்திச்சேன். ஒரு மனுஷன் விழுந்து கிடந்தான், படுக்கையில கிடக்கிறார், நிர்வாணமா கிடக்கிறார், அவரை பராமரிக்க ஆளு கிடையாது. சோத்திரம் இவ்வளவு யாருமே பராமரிக்காம படுக்கையில கிடக்கிறாரே அப்படின்னு இடையில ஒரு கேள்வியை கேட்டேன் அந்த சகோதரிட்ட. ஏமா இவர் யாரு, இந்த படுக்கையில கிடக்கிறாரு, இவரை பராமரிக்க ஆள் இல்லையே, இப்படி வஸ்திரம் கூட போடாம கிடக்கிறாரு, இவ்வளவு அசுத்தத்துக்குள்ள கிடக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன பதில் எனக்கு பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்துச்சு. அவர் தான் இந்த ஊர் கோவிலுடைய பூசாரி. அவர் தான் யாரு, இந்த ஊருக்கு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு பூசாரி. நான் அடுத்து ஒரு கேள்வி வச்சேன், பூசாரிக்கே இந்த நிலைமைனா உங்களுக்கு என்ன நிலைமையோன்னு. பக்கத்துல இருக்கலாம் உடையாந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லுங்கயா இயேசுவ அப்படின்னாங்க. ஏன்னா பூசாரி எத்தனை வருஷமா கிடக்கிறான்னு கேட்டேன். நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து 10 வருஷம் ஆச்சு. நான் வந்த காலத்திலேருந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், 10 வருஷமா படுக்கையில கிடக்கிறார் பூசாரி. பூசாரிக்கே இந்த நிலைமைனா அப்புறம் அதை நம்புற மக்களுக்கு என்ன நிலைமைன்னு பாருங்க. அப்புறம் தான் ஆண்டவரை குறித்து கேட்டாங்க. அப்புறம் ஜெபம் பண்ண கர்த்தருடைய கிருபையினால அந்த வருஷமே குழந்தை பிறந்து இன்னைக்கு அந்த பிள்ளை வயசுக்கே வந்துருச்சு. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். அதனால அது ஒரு தடை, தேவன் தடையை நீக்கினார், குழந்தை பாக்கியத்தை தந்தார், தேவன் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால எதுக்காண்டி இந்த காரியத்தை சொல்ல வந்தேன், மனம் திரும்பணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பணாசை. அதனால பணாசையை விட்டு என்ன பண்ணணும், பணம் பாதாள வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். சரி, கர்த்தர் நல்லவரா இருக்க, எதுக்கும் அந்த ரூட் அப்படி போயிருச்சு, அப்படியே காரியம் என்னன்னு தெரியல, வரட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால பணாசையை விட்டு என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். சாரி, 80 வயது வரைக்கும் எப்படி இருக்கணும், பலத்தோடு வாழணும்னு சொன்னேன். இயேசு நமக்கு அந்த பலனை தருவார். அல்லேலூயா. பலன் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ணிடணும், ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். 10 வருஷம் படுக்கையில உட்காந்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்க கையை உதறிட்டு இது சாகாதா அப்படின்ட்டு அவங்க போவ இப்படி உரண்டு பிறல்றத அப்படிலாம் தெய்வம் உங்களை என்னை விட மாட்டார். அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் பலத்தோடு இருப்போம். அதுக்கப்புறம் அவரிடத்துல ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பார். அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதனால இந்த பூமியில தேவன் நமக்கு எத்தனை ஆண்டுகளை வைத்திருக்கிறார், 80 ஆண்டுகள். 70 வயசு மிஞ்சினா 80, 70 to 80க்குள்ள இந்த பூமியை விட்டு என்ன பண்ணுவோம், கடந்து போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. 8 மனுஷ வாழ்க்கையை என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும் உலகம் சொல்லுது. நான் சொல்றேன் 10 என்ன பண்ணிக்கங்க, பிரிச்சுக்கங்க. முதலாம் 10 கற்காத கல்வியும், முதலாம் 10 வளர்க்காத வளர்ப்பும், பிள்ளையை வளர்க்காத வளர்ப்பும், 2ஆம் 10 கற்காத கல்வியும், 3ஆம் 10 செய்யாத விவாகமும், 4ஆம் 10 பெறாத பிள்ளையும், 5ஆம் 10 சேர்க்காத சம்பாத்தியமும், 6ஆம் 10 பங்கிடாத பங்கிடுதலும், 7ஆம் 10 செய்யாத யாத்திரையும், 8ஆம் 10 சாவாத சாவும் பயனற்றது. அல்லேலூயா. என்னன்னு புரியுதா, என்னமோ வேகமா சொல்லிட்டு போயிட்டீங்களையா, ஒன்னும் புரியலையே. முதலாம் 10 வளர்க்காத வளர்ப்பு பயனற்று. முதல் 10 வயசுக்குள்ளே பிள்ளையை சரியான பாதையில் என்ன பண்ணிடணும், நடத்திடணும். இயேசுதான் தேவன் என்று நடத்திடணும். நல்ல வழிகளை சொல்லி 10 வயசுக்குள்ள என்ன பண்ணிடணும், சரியா நீங்க நடத்திட்டீங்கன்னா சாகர வரைக்கும் அதை கைவிட மாட்டான். அல்லேலூயா. மோசி அப்படிதான் அவள் தாயானவள் வளர்த்து கொடுத்தாள். கிட்டத்தட்ட எத்தனை வயதுன்னு தெரியல, ஆனா அந்த காலத்துல பால் மரக்கடிக்க 7-8 வருஷம் ஆகுமா. எத்தனை வருஷம் ஆகுமா, கிட்டத்தட்ட அந்த வயது காலத்துல பால் மரக்கடிச்சு தான் எங்க கொண்டு போய் கொடுக்குறா, அந்த பிள்ளைய பார்வன்ட்ட போய் கொடுக்குறா, பார்வனுடைய குமார்த்தி கையில. ஆனா அந்த பால் மரக்கடிக்கிறதுக்குள்ள இவை தேவன் என்ன பண்ணிட்டா, நம்முடைய தேவன் யெகோவா தேவன், எபிரேயருடைய தேவனே தேவன் என்று தெளிவா சொல்லி கொடுத்தா. அதனால மீதமுள்ள காலம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவன் எகிப்தின் பார்வோன் கரத்துல, பார்வனுடைய குமார்த்தியுடைய கரத்துல, ஆமை சுத்திர அரண்மனையில நல்ல சுகபோகமா வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு காரியம் தெரியுது, நம்முடைய தேவன் யெகோவா. அல்லேலூயா. நம்முடைய ஜனம் எபிரேய ஜனங்கள். அல்லேலூயா. 40 ஆண்டு கழிச்சு முடிச்சு பார்த்தா எங்க ஓடுறான்னா அவன் யெகோவா தேவனை நோக்கி ஓடுகிறான். அந்த 10 வயசுல சொல்லி கொடுத்த காரியங்கள் இப்ப 10 வயசுல நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு தெரியல. சோத்திரம். செல்போனை கொடுத்துட்டு நீங்க வாட்டி என்ன பண்றீங்க, ஹாயா தெரியுறீங்க. செல்போன் மோசமான காரியங்களை சொல்லி கொடுக்கிறது. அதனால பிள்ளைகள் தாறுமாறாய் வளருவாங்க. அதனால பிள்ளைகளை 10 வயதுல நீங்க சரியா வளர்க்கலைன்னா ஆமை சோத்திரம். அதுக்கப்புறம் அதான் உலகத்துல சொல்றாங்க 5 வளையாதது 50 என்ன பண்ணாது, வளையாது. அதனால 10 வயசுக்குள் முதலாம் 10 வளர்க்காத வளர்ப்பு பயனற்றதாய் போயிடும். 2ஆம் 10 கற்காத கல்வி. 20 வயசுக்குள்ள படிக்கணும். நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு என்ன பண்ணணும், வரணும்.
ஸ்பெஷலா சோத்திரம் சொப்பனம் பார்த்துச்சு. சொப்பனத்துல கத்துடைய வருகையில ஸ்கூல்ல அப்படியே பறக்குதான். 2 பேர் பறக்குறாங்க, ஒரு இஸ்லாமிய பொண்ணு இந்த பிள்ளையும். அப்ப எல்லாரும் சொல்ல ஏசப்பா வந்துட்டாங்க பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதை குறித்தே 1 நாள் 2 நாளா ஓட்டிட்டு இருந்துச்சு. அதே கேள்வியா கேட்டுட்டு இருந்துச்சு. வருகை எப்படி இருக்கும், 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும், நம்ம போய் எங்க போவோம், மத்தியாயத்துல என்ன பண்ணுவோம், ஆமா ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் சொல்லி கேட்டுட்டு கடைசியா சொல்லுது, ஆண்டவர் தான் வரப்போறாரு இல்ல, நம்ம தான் போக போறோம் இல்ல, ஏன் படிக்கணும், ஏன் படிக்கணும். ஆமா அதுவும் சரிதான், ஆண்டவர் தான் வரப்போறாரு. ஆமா நம்ம ஏன் சமைக்கணும், நான் எதுக்கு காசு பணம் எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு இருந்தா எப்படி வாழ்றது? இந்த பூமியில கர்த்தர் கடமைகளை கொடுத்திருக்கிறார். அடுத்த பொழுது அவர் வருகிறதா இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை அத்தனை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா வரப்போறான்னு சமைக்காம இருந்தா உங்களை கூட்டிட்டு போக மாட்டார். சமைக்கிற நேரத்துல நீங்க சமைச்சுக்கிட்டே இருங்க, நேரம் வந்தா கூட்டிட்டு போயிருவார். அல்லேலூயா. ஐயோ வரப்போறான்னு சமைக்காம இருந்தா பொறுப்பு கடமைகளை நிறைவேற்றாதவளை அவர் எடுத்துக்கொண்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் படிக்கிற காலத்துல நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். வேலை செய்ய வேண்டிய காலத்துல என்ன பண்ணணும், வேலை செய்யணும். நமக்கு குடும்பம்னு வந்துட்டா மனைவி பிள்ளைகள் மீது எப்படி இருக்கணும், கவனமாய் கருத்தா இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் மேல கருத்தா இருக்கணும். இப்படி நமக்கு ஒவ்வொரு காலத்திலும் நமக்கு கடமைகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த காலத்துல நிறைவேற்றணும். 2ஆம் பத்துல படிக்கணும். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைலாம் கவனிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும். ஆண்டவர் ஞானத்தை கேளுங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். முதலிடம் வருவதற்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, 3ஆம் பத்தில் செய்யாத விவாகமும். சில பேர் 40ல போய் கல்யாணம் முடிக்கிறான். 40ல கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் அவன் போய் சேர்ந்துருவானே, பிள்ளை காலத்தை பார்க்க முடியாதே. சோத்திரம். ஏன் தெரியுமா? ஏன்னா இவன் ஒண்ணு சொல்றான், இப்படி படிச்சிருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட போட்ட உடனே ஆண்டவரால தயாரிக்க முடியல. ஆண்டவரால என்ன பண்ண முடியல. ஆமா இந்த உயரத்துல இருக்கணுங்கிறான், முடி இப்படி இருக்கணுங்கிறான், ஆளு சவப்பா இருக்கணுமா. இவன் சொன்ன மாதிரி ஒண்ணு இனிமே இனி பெறல வளரல, இனிமே செஞ்சாதான் உண்டு. அதனால வெயிட் பண்ணுப்பா. ரூத்துட்ட மாமியா சொன்னா பாத்தீங்களா, எப்பா இனிமே குழந்தை பிறந்து உனக்கு விவாகம் பண்றதுக்குள்ளாட்டியும் உன் வாழ்க்கை என்ன ஆகி போயிரும், நஷ்டப்பட்டு போ, அதனால நீ ஏதாவது பார்த்துக்க அப்படின்னு சொன்னது போல அநேகருக்கு திருமணம் தாமதமாகிறதுக்கு காரணம் இதுதான். தேவன் எதை கொடுத்தாரோ அதை என்ன பண்ணிக்கணும், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு போவோமானால் இந்த பூமியில வாழ போற கொஞ்ச கால வாழ்க்கை எப்படி இருக்கும், நிம்மதியா இருக்கும். 30க்குள்ள திருமணத்தை முடிச்சிடணும், 40க்குள்ள பிள்ளையை பெற்று எடுத்துடணும், 50க்குள்ள வீடு வாசலை கட்டி எழுப்பி சம்பாதிச்சிடணும், 60ல பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடணும், இந்தா இது உனக்கு, இந்தா இது உனக்கு. சில வயதானவங்களை என்ன செய்யறாங்க தெரியுமா, நான் செத்ததுக்கு அப்புறம் அதை அடிச்சுக்கிட்டு சாகர வரைக்கும் பிரிச்சு கொடுக்க மாட்டேன். சாகர வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், ஏன்னா பிரிச்சு கொடுத்தா எங்களை சாக அடிச்சிடும், எங்களை என்ன பண்ணிடும். நீ அந்த தங்கச்சிக்கு தானே கொடுத்தே, போ இங்க. நீ அக்காவுக்கு தானே கூடுதலா இதை கொடுத்த, நீ அங்கே போ. நீ தம்பிக்கு தான் கொடுத்த, அங்கே போ. இப்படி பந்தாடிடுவாங்க. அதனால பெரியவங்க பாக்குறாங்க, எப்பா இதுகளுக்கு பிரிச்சு கொடுத்தா நம்மள பந்தாடிடும், சாகர வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அப்புறம் சண்டையை போட்டுட்டு என்னமோ வேணும் மண்டையை உடச்சுக்கிட்டோம் அப்படின்னு மண்டையை போட்டுருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்ம பிரிச்சு கொடுக்கணும். என்ன பண்ணணும், ஆபிரகாம் அதை செய்தார். ஆமா கேத்ராவுடைய பிள்ளைகளை பார்த்தார், வயது மூப்பாயிருச்சு, இவன் பஞ்சாயத்துக்கு வந்துருவான். வாக்குத்தத்தத்துடைய பிள்ளை ஈசாக்கு, அவன் தான் சுதந்திரவாளி. இந்த 6 பிள்ளைகள் என்ன பண்ணிரும், பங்கு கேட்கும். அதனால பார்த்து வா அப்படின்னு ஒரு கிஃப்ட், சில பொருட்களை கொடுத்து, சில வெகுமதிகளை கொடுத்து அப்படியே கிழக்க என்ன பண்ணிரு, ஓடி அப்படின்னு விரட்டி விட்டார். இஸ்மவேலை அதுக்கு முன்னாலே விரட்டி விட்டார். அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு நீதான்பா சுதந்திரவாளி, இது உனக்குரியது என்று அழகா பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலியமாய் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு போன போது, கானானை சுதந்திரிக்கும் போது மோசை காலம் முடிந்து அடுத்து யோசுவாவுடைய காலம் துவங்குது. யோசுவாவுடைய காலம் வந்த போது ஆமே சோத்திரம், பங்கிடுறதுனா சாதாரண காரியங்கள், பெரிய பஞ்சாயத்தே வரும். நீங்க வீட்டுல சின்ன பிள்ளைகளுக்கு காப்பியை கொடுத்து பாருங்க, தின்பண்டத்தை கொடுத்து பாருங்க. எங்க காலத்துல எல்லாம் அப்படித்தான், தராசு வச்சு நிறுப்போம். சோத்திரம் இப்படியே நிறுத்து, இதுல என்ன கூட இருக்கு, இதுல என்ன குறைச்சிருக்கு, பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். சோத்திரம் உங்க வீட்டுல எல்லாம் நடக்குதான்னு தெரியல, பங்கிட முடியாது. ஆனா யோசுவா தேவ கிருபையினாலே 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால பார்த்தாங்க, எப்பா நான் பங்கிட முடியாது, சீட்டை போடு, யார் பேருக்கு விழுதோ அவங்களுக்கு தான். அல்லேலூயா. அதனால அப்படி பங்கிட்டு கொடுத்ததுனால பிரச்சனை இல்லாம போயிருச்சு. அதனால பங்கிட்டு கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலைனாலும் பிரச்சனை. என்ன செய்ய, ஒரு உயிரை எழுதி வச்சிருங்க, இன்னாருக்குன்னு என்ன பண்ணிருங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் எழுதி வச்சு என்ன பண்ணிருங்க, மறைச்சு வச்சு, செத்ததுக்கு அப்புறம் உங்க கையில கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணிருங்க, பக்காவா பேக் பண்ணி வச்சிருங்க. செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணட்டும், அவங்க கையில கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாலும் சரி. அல்லேலூயா. ரைட். 70வது செய்யாத யாத்திரை. என்ன யாத்திரை,
எல்லா கூட்டங்களுக்கும் போகணும். நீங்க யாத்திரைன்னா ஊர் சுத்த போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, 70 பாத்தீங்களா, காசி ராமேஸ்வரம் புனித நதிகள்லாம் போய் என்ன பண்ணிட்டுருவோம், செஞ்ச பாவத்தெல்லாம் போய் தொலைச்சிட்டு வந்துருவோம். ஒன்னும் தொலைக்க முடியாது, இருக்கிறத வேணா கூட்டிக்கிட்டு வரலாம். அல்லேலூயா. ராமேஸ்வரம் இப்படி காசி ராமேஸ்வரம் போய் அன்னதானங்களை போட்டு செஞ்ச பாவம் ஒரு நாள் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை கழுவி நம்மளை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இதை தவிர பாவம் சாபம் மன்னிக்கப்பட வேறொரு வழி இல்லை என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும், கடைசி காலங்களில் இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடிரும். 80வது வயதுல சோத்திரம் அவன் வராத சாபம் பயனற்றது. 80 ஆயிருச்சா, ஆண்டவரே உம்மிடத்துல நான் என்ன பண்றேன், பிள்ளைகளுக்கு தொந்தரவா இருக்க கூடாது. ஆமா, இனி என்ன செய்ய போறோம், ஒண்ணும் கிடையாது. அதனால பலத்தோடு உங்க சமூகத்தில் என்ன பண்ணிருங்க, என்னை சேர்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி 80 ஆண்டுகளிலே நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை ஓடி என்ன பண்ணணும், முடிக்கணும். இப்படி 4 விரலுக்குள்ள நம்ம வாழ்க்கை பயணம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே 90ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து வசனத்தை வாசிங்களே. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் இந்த எங்கள் நாட்களை எங்கள் நாட்களை ஒரு கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். 12வது வசனத்தை வாசிங்க. 12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஆண்டவர் என்ன கொடுக்கணும், எதுக்கு ஞானம், வாசிங்க. எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். இந்த பூமியில ரொம்ப கால வாழ்க்கை இல்லை, கொஞ்ச காலம் வாழ்வோம். அதனால இந்த வாழ்க்கை கொஞ்ச காலங்கிறத அறிஞ்சுக்கிட்டாதான் இந்த பூமியில இருக்கும்போது நல்லதை செஞ்சுட்டு போவோம். என்ன செஞ்சுட்டு போவோம், ஆமா, 4 பேருக்கு நல்லது செய்யணும், யாருக்கு தீமை செய்யக்கூடாது. அதனால இந்த பூமியில 1000 வருஷம் வாழல, 2000 வருஷம் வாழல, 100 வருஷம் கூட வர முடியாது. 80 இன்னைக்கு மருத்துவ ரிப்போர்ட்ல 60 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆயுள் என்னவா, ஏன்னா அவ்வளவு சத்தான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால எப்பா இந்த 60 தான். 30 30+ ஆல் டெஸ்ட் எடுத்துட்டான். எல்லா டெஸ்ட்டும் என்ன பண்ணிடணும், ஜிஹெச்சுக்குள்ள போய் பாருங்க, 30 போட்டு ஒரு பிளஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படின்னா 30 வயசு ஆயிருச்சுன்னா உடம்ப புல்லா தரவா என்ன நிக்க எல்லா வியாதி வந்துடும். அப்பெல்லாம் 60+, அப்புறம் 50+ இருந்துச்சு, இப்ப 30+. நீ அடுத்த காலம் போச்சுன்னா 20+ போட்டுருவான். அடுத்து பிறக்கும் போதே என்ன பண்ணணும், வருஷம் புல் செக்கப் எடுத்துறோம்னுருவான். அல்லேலூயா. அதனால ஆயுசு காலங்கள் என்ன ஆயிருச்சு, குறுகிருச்சு. குறுகின காலங்கள் தான் இந்த பூமியில என்ன பண்ண போறோம், வாழ போறோம். அதை நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும், சமாதானமாய் வாழணும். வாழ்ந்து முடிச்சு எங்க போய் சேரணும், பரம ராஜ்யத்துக்கு போய் சேரணும். அதனால பண ஆசையை விட்டு என்ன பண்ணிருங்க, மனம் திரும்பிருங்க. சோத்திரம். கர்த்தருடைய காரியங்களுக்கு கவனம் செலுத்துங்க. ஒரு கூட்டங்கள் அப்படிலாம் ஒழுங்கு வச்சுட்டாங்கன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், காசு பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் பண ஆசை. தேவ பிள்ளைகளுக்குள்ள வர பண ஆசை என்ன தெரியுமா, கூட்டங்கள் வைக்கும் போது அவங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு கூட்டம், யாருக்காண்டி கூட்டம், நம்ம பரம ராஜ்யத்துக்கு போய் சேரணும். அதற்கு நம்மளை தகுதியாக்குவதற்காக விடுமுறை நாட்கள்ல கூட்டங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார், ஊழியர் மூலியமா ஏற்படுத்தி கொடுக்கிறார். சாஸ் என்ன சொல்லுவான் தெரியுமா, அவருக்கு பொழப்பு இல்லை, அவருக்கு நேரம் பொழுது போகல. நமக்கு பொழப்பு இருக்கு, ஆனா அவருக்கு பொழப்பு இல்லை. அதனால ஒரு கூட்டத்தை என்ன பண்றாரு, வைக்கிறார். அதுக்காண்டி நம்ம போய்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு போதனையை சாத்தா என்ன பண்ணுவான், கொடுப்பான். நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா அதுவும் சரிதான், உண்மைதான், அவருக்கு ஒரு பொழப்பு இல்லை, அவருக்கு பொழுது போகணும்ல, அதனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்காண்டி எல்லா கூட்டத்துக்கும் போக முடியுமா அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, பொழப்ப பார்க்க போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப கூட்டங்கள் நம்முடைய பரம ராஜ்யத்திற்கு நாம் போவதற்காக, நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக தேவன் தம்முடைய தாசன் மூலியமாய் நமக்காய் அவர் ஒழுங்கு செய்கிறார் என்பதை புரிந்து கொள்வோமானால் கூட்டங்களை தவற விடாதபடி நாம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. பண ஆசை இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வர முடியாது. சில சமயம் லீவு கிடைக்காம போயிடும், சில நிர்பந்தமான சூழ்நிலை நிமித்தம் வர முடியாம போறது வேற. ஆனா நமக்கு சூழ்நிலைகள் அனுகூலமா இருக்குமானால் அது வருவதற்கு என்ன காரியம், நமக்கு ஒரு சொந்தமான ஒரு தொழிலை கொடுக்குறாருன்னா அதை பூட்டிட்டு வர்றதுக்கு என்ன தடைன்னு கேளுங்க. பூட்டிட்டு வர ஒரு தடை இல்லை. என்ன தடை, காசு தான் தடை. இன்னைக்கு வருமானம் போச்சுல, இன்னைக்கு ஒரு நாள் போய் உட்கார்ந்தா யார் அந்த 1000 ரூபாய் கொடுப்பா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க வைப்போம், பண ஆசை, பொருளாசை. அல்லேலூயா. அது பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால நம்ம பரிசுத்தமாய் எங்க போய் சேரணும், பரம ராஜ்யம் போகணும். அதற்காக தேவன் கூட்டங்களை நமக்காக என்ன பண்ணுகிறார், ஒழுங்கு செய்கிறார். அதனால பண ஆசைக்கு இடம் கொடுக்காம இவைகளில் விட்டு என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். இப்படி மனம் திரும்பினா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிற வசனத்தை வாசிச்சு முடிக்க போறோம். தேவ செய்தியே போகல, நேரம் ஓடி போச்சு. தேவ செய்தி வேற. சரி வாசிங்க, 14-15 வாசிங்க. சங்கீதம் 90 14-15. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி. பாத்தீங்களா, நீங்களும் நானும் நான் சொன்ன இந்த 4 காரியங்களை மனம் திரும்பணும்.
மற்ற நம்பிக்கையை விட்டு இயேசுதான் தெய்வங்கிற நம்பிக்கைக்குள் அப்படி ஒரு மனம் திரும்புதல், பாவத்தை விட்டு மனம் திரும்புதல், போதை விஸ்தை விட்டு மனம் திரும்புதல், தேவன்கிட்ட நம்ம உதவி கேட்கும் போது உதவி செய்வார். பண ஆசையை விட்டு என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். பண ஆசை இருந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? இன்னொரு காரியத்தை சொல்றேன், கள்ள தராசு பிடிப்பாங்க. என்ன தராசு பிடிப்பாங்க? கள்ள தராசு பிடிப்பாங்க. அப்படின்னா என்னன்னு புரியுதா? ஏமாற்றி சம்பாதிப்பாங்க. மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிப்பாங்க. இன்னைக்கு பண்டிகை, இன்னைக்கு நைட்டெல்லாம் பாருங்க, பயங்கரமா விடிய விடிய கடை, பயங்கர வியாபாரம் நடக்கும். அதுல ஒரு கூட்டம் திருடுறதுக்காண்டியே போகும். இன்னைக்கு போய் என்ன பண்ணலாம்? நிறைய ஆட்டையை போட்டுட்டு வரலாம். திருடி வீட்டை என்ன பண்ணலாம்? நிரப்பலாம். வீட்டுல அநேக பொருட்களை நிரப்பலாம்னு சொல்லி திருடுறதுக்குனே ஒரு கூட்டம் போகும். இப்படி உலகத்துல அநியாயமா சம்பாதிக்கிறாங்க. பூமியில சம்பாதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், தேவைதான். ஏமாத்தி சம்பாதிக்கலாமா? லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கலாமா? ஊழல் செஞ்சு சம்பாதிக்கலாமா? மற்றவங்களுடைய சொத்தை அபகரிக்கலாமா? சொல்லுங்க பார்ப்போம். அபகரிக்க கூடாது. அப்ப நம்ம உழைக்கணும், அது நேர்மையான வழியில நமக்கு கிடைக்கணும். அதுதான் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கு எப்படி இருக்கும்? நீங்க வேற எந்த வழியில வந்தாலும் அது நிலைக்காது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, அது உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்காது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை. ஆமா, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பகுதி இருந்தா அரசாங்கத்துக்கு என்ன பண்ணணும்? டாக்ஸ் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும். ஆமே, சோத்திரம். நமக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா அந்த இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணணும்? செய்யணும். அரசாங்கத்தை ஏமாத்திடக்கூடாது, மனுஷர்களை ஏமாத்திடக்கூடாது. இப்படி எல்லாம் தெய்வ பயத்தோடு பணத்துல எப்படி இருக்கணும்? நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். உறவுகளை ஏமாத்திராதீங்க, உறவுடைய சொத்தை அபகரிச்சிடாதீங்க. சோத்திரம். ஒருவேளை பூர்வீக சொத்தா இருந்தா அவங்க மனப்பூர்வமா கொடுத்தா இடுங்க, அதையும் ஜெபம் பண்ணுங்க. தேவன் வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிருங்க. சோத்திரம். கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு குறைவிராதபடி தேவன் நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, நீதிமான் அவங்களுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காய் அலைந்து திரிவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு தெய்வ பயத்தோடு நீதியாய் நடப்போமானால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் அப்பத்திற்காக, உண்ணுகிற உணவுக்காக ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம்? அலைந்து திரிய மாட்டோம். நம்முடைய தேவைகள் முழுவதையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப பண ஆசையை விட்டு என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனுக்குள்ள பண ஆசை வரும்போதா தவறு செய்ய தூண்டுது. என்ன செய்ய தூண்டுது? ஆமா, அடுத்தவங்களுடைய பணம் ஒரு ரூபா நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. கடனை வாங்கினா கடனை கொடுத்துரு. யார்ட்டையாவது பொருள் இரவலா வாங்கிட்டு வந்து அதை திரும்ப கொடுத்துடணும். ஒருவேளை கடந்த காலம் யாரையாவது ஏமாத்தி இருந்தா திருப்பி போய் என்ன பண்ணிடணும்? செலுத்திடணும். அப்பத்தான் தெய்வம் நம்மளை என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். இப்படி ஆண்டவர் மனம் திரும்புங்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றார். அப்படி மனம் திரும்பிட்டா 14வது வசனத்துல ஆசீர்வதிக்கிறார் பாருங்க, வாசிங்க. காலையிலே எங்களை உமது கிருபை நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. வாழ்நாள்னா எப்படி இருப்போமா? சந்தோஷம். வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்க எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் தருவார். சாகர வரைக்கும் சந்தோஷமாய் வாழ உதவி செய்வார். அதற்கு காலைதோறும் அவர் கிருபை அளிக்கிறாராம். அல்லேலூயா. ஆமா, அப்ப நம்ம மனம் திரும்பிட்டோம்னா, திரும்ப வேண்டிய பகுதியில் திரும்பாமல் இருந்தா இன்னைக்கு திரும்பிருங்க. நம்ம மனம் திரும்பிட்டா வாழ்நாள் முழுவதும் எப்படி இருப்போம்? மகிழ்ந்து களி கூறும்படி காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கா? புதிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு சோத்திரம் கிருபைகளை தந்து சந்தோஷமாய் வாழ தேவன் உதவி செய்வார். 15 வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். தேவரீர் எங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், உறவுகள் பல விதங்கள்ல நம்மளை சிறுமப்படுத்துறாங்க. ஆமை, கொடுமைப்படுத்துறாங்க, நம்முடைய நன்மைகளை கெடுத்து போடுறாங்க. பல விதங்கள்ல நம்ம நஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். அதனால ஆண்டவர் சொல்றார், தேவரே நீ சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு. எத்தனையோ வருடம் நம்ம துன்பப்பட்டிருப்போம் பாத்தீங்களா? பல காரியங்கள் நிமித்தமாய், பல பிரச்சனை நிமித்தமாய், பல சூழ்நிலை நிமித்தமாய். அப்ப சோத்திரம், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நீர் எங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறீர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? இழந்து போன அத்தனை கர்த்தர் திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை மதிப்பை இழந்திருந்தாலும் மதிப்பை திரும்ப தருவார். பணத்தை இழந்திருந்தாலும் பணத்தை திரும்ப என்ன பண்ணுவார்? தருவார். நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை சுகத்தை இழந்திருந்தால் சந்தோஷத்தை சுகத்தை தேவன் என்ன பண்ணுவார்? திரும்ப தந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் மனம் திரும்பினா சோத்ரோம், பூமியில அவர் சந்தோஷமாய் நம்மளை என்ன பண்ணுவார்? வாழ வைப்பார். மத்தேயு 4:17 வாசிங்க, நம்ம முடிப்போம். ஆண்டவர் இயேசு பண்ணின முதல் பிரசங்கம் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொன்னார். அல்லேலூயா. மனம் திரும்பி வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கே போக முடியும். இந்த பூமியில
ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, மனம் திரும்புதல் நாள்ல நம்ம எங்க போய் சேருவோம்? பரம ராஜ்யத்திற்கு, சொர்க்க பாக்கியத்திற்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, இந்த பூமியில மரிச்சதோட நம்ம வாழ்க்கை முடியுதுன்னு நினைக்காதீங்க. மரணத்துக்கு பின்னாலதான் நம்ம வாழ்க்கை துவங்குது. அது நரகமா சொர்க்கமாங்கிறது தீர்மானிக்கிறதா இந்த பூலோக வாழ்க்கை. அல்லேலூயா. நான் சொல்லுகிற எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷனுக்கு வாழ்க்கை எங்க துவங்குது? மரணத்துக்கு பின்னாலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கை துவங்குது. அது சொர்க்கமா நரகமா அதை தீர்மானிக்கிற காலம் தான் இப்ப காலம், வாழுகிற காலம். அல்லேலூயா. இந்த வாழ்கிற காலம் தான் நம்முடைய முடிவு பரலோகமா நரகமான்னு என்ன பண்ண போகுது? தீர்மானிக்க போகுது. அதனால இந்த பூலோகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாய் ஆமென் நாம் ஜீவிப்போமானால் மரணத்துக்கு பின்னால அந்த சொர்க்க பாக்கியத்தை, பரம ராஜ்யத்தை அடைவோம். சதா காலமும் ஆண்டவரோடு இருப்போம். அல்லேலூயா. ஆமா. மனம் திரும்பல, ஐயா நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க, நாங்க அப்படிதான். அதெல்லாம் எப்படி திரும்புவோம்? அதெல்லாம் திரும்ப மாட்டோம். பக்கத்துல நீ பாட்டு கேட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டு திருந்திராத. அவர் அப்படித்தான் பிரசங்கம் பண்ணுவார், அவருடைய வேலை அவர் செய்வார். அதுக்காண்டி நம்ம திரும்பலாமா? திரும்பவே கூடாது. அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது? தானும் கெட்டு அடுத்தவனையும் கெட்டு என்ன பண்ணிடக்கூடாது? ரெண்டும் கெட்டு நாசமாய் நரகம் போயிடக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். மனம் திரும்பினால் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் இருப்போம். மனம் திரும்பினால் பரம ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? அனுக்கிரகம் செய்வார். கண்களை மூடுவோம், முழங்கால் மண்டிடுவோம், இரட்சகரை நோக்கி பார்ப்போம்.